ஹலோ நண்பர்களே, நான் வந்து இப்போது எப்போவுமே போல் ப்ளவுஸோட முன்பாகம் மட்டும் கற்று தரப்போகிறேன். ஏன்னா முன்பாகம் தான் சில பேருக்கு வரவே வராது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொல்கிற முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்டில் வாங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த முறையை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆல்ரெடி நான் பேக் சைடு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து கமெண்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. கையும் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தான் நிறைய பேருக்கு பயங்கர டவுட் இருக்குது. ஸோ இந்த நான் சொல்கிற முறையில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை வந்து பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் கற்றுக்க முடியும். உடனே ஐயோ இது ரொம்ப புரியலையே அப்படி சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. நான் ஒரு ஸ்டெப்பும் சொல்லும்போது நீங்களும் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100% நீங்கள் ப்ளவுஸு தைக்க கற்றுக்கலாம். இதுக்காக கிளாஸுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நானுமே யூடியூப் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்படி கற்றுக்கும் போது எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து அவங்க வேறு மெத்தடு எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. அப்புறம் நானாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நான் என் மைண்டை வச்சு இப்படி தான் எடுக்கணும் அப்படி சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் ஒரு டெய்லராகவே ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ இன்ஸ்டண்ட்டாக அது திடீர்னு வந்து டெய்லர் ஆகிட்டேன் அப்படின்னு. பட் என் மூளையை வச்சு நான் ஈஸியாக எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்கிறது, போகலாமா வீடியோக்குள்ளே? நான் வந்து பேக் சைடை வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காப்பி பண்ணது மேலே நல்லா பாருங்கள், ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரை கரெக்டாக அங்கே வைக்கணும். ஹார்ம் ஹோல் பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் வைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு வச்சு இப்படி வைக்கணும். அது ஏன்னா டாட்டு பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது இங்கே ஒரு டாட் இருக்குது, அதுதான் ஒரிஜினல் டாட்டு. 1/2 இன்ச்சு முன்னாடி ஒரு டாட் பிடிச்சி கீழே அப்படி வைக்கணும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பேக் சைடோட அளவு பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இந்த பேக் சைடு அளவை நான் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். இந்த நெக் அப்படியே அது மேலே படுக்க வச்சு அப்படியே இழுத்து பிடிச்சி கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு எடுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துகிட்டு அந்த மூவ் ஆகாமல் இந்த நான் எப்படி கை வச்சுருந்தேன் அது மாதிரி வச்சுட்டு அதை ஒரு அளவு எடுங்க. ஃப்ரண்ட்டோட முதல் பாயிண்ட்டு மேல் பாயிண்ட் அளவு எடுத்து அதுக்கப்புறம் அது பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கீழ் டாட்டை வைக்கணும். ஓகேங்களா? வச்சாச்சா? இப்போ இது பேசிக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் இன்ஸ்டெப் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் நெக்கு வரைஞ்சிட்டேன், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு எங்கே முடியுதோ அங்கே ஸ்ட்ரைட்டு கோடு போடணும். அந்த காஜா மாட்டுறோம் இல்லையா, அந்த இடம் முடியும் போது அளவு வச்சு முடியும் போது அந்த இடத்துல ஸ்ட்ரைட் கோடு போடணும். ஓகே, அதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டை நம்ம எப்படி வரைய போகிறோம், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதுவும் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம், அதுவும் ஆல்ரெடி தெளிவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை பண்ணுறேன். இப்போ நீங்கள் உடனே அந்த டாட்டை வச்சொல்லி அதை வரையக்கூடாது. 2 ஸ்டெப் பார்க்கணும். இந்த அகலத்தையும் பார்க்கணும், லென்த்தையும் பார்த்து எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் அந்த டாட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஊக்கு போடுற சைடும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இவங்க டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டாட்டை பிடிச்சிட்டு மேலே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதை பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, அதை அப்படி மடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டை எப்படி போட்டு பாருங்கள். பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்ஸ்டெப் வச்சு பாருங்கள், இல்லை அப்படியே கூட பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டெப் வச்சு பார்த்துங்க. அந்த ஷோல்டர் வந்து அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அந்த பாயிண்ட்டை அங்கே எனக்கு தெரிஞ்சு இது 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 இல்லை 10 அண்ட் ஆஃப் வர்றது. ஓகே, 10 அண்ட் ஆஃப் போட்டுக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு 10 தான் வருது. ஓகே, 10. இப்போது அந்த பாயிண்ட்டு மேல் பாயிண்ட்டு வரைஞ்சிட்டோம். அந்த பாயிண்ட்டு இப்போ கீழ் பாயிண்ட்டு. ஓகே, ஷோல்டர் இந்த இது மாட்டுறோம் இல்லையா, காஜா ஐப்பட்டிலேருந்து இந்த சைடும் பார்க்கணும்.
அந்த ஐ மாட்டுறோம் இல்லையா, அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பாருங்கள், அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிறத மடிச்சுட்டு ஊக்கு பட்டி சைடு மாட்டுறோம் இல்லையா, அந்த அதை வச்சு ஒரு இன்ச் டேப்பில் வச்சு பாருங்கள் எவ்வளோ நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மடிச்சுட்டு அந்த பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த அந்த ஐப்பட்டி மாட்டுற இடத்துல கரெக்டாக வச்சு அந்த அகலத்தை பார்க்கணும். அகலத்தை பார்த்துட்டு அங்கே தான் அந்த பாயிண்ட் வரையணும். அது ரெண்டுமே எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ, அகலமும் லென்த்தும் எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் இந்த டாட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கீழே ஒரு 2.5 வந்திருக்கு. அது பாருங்கள், அந்த இன்ச்சை பாருங்கள். மேல் பாயிண்ட் வரைஞ்சோம். இப்போ கீழ் பாயிண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரைட் கோடுக்கு எவ்வளோ இருக்குது மேலே பார்த்தாச்சு. இப்போது கீழே அந்த பாயிண்ட்டு ஓகே வரைஞ்சாச்சு. இப்போ இவ்வளோ இருக்குது 3 இன்ச்சா 2.5 இருக்குது. 2.5 மார்க் பண்ணுங்கள். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், 100% இது தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு கப்பு கரெக்டாக நின்றுடும். இதை மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். ஷோல்டரில் இருந்து ஐப்பட்டி சைடு அகலத்தையும் லென்த்தையும் பார்த்துட்டு தான் அந்த டாட்டே வரையணும். இதுதான் ஃபஸ்ட்டு டாட் வரைய முறை. ஓகேங்களா? ஐப்பட்டி மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். அந்த ஐப்பட்டி மாற்ற இடத்த மடிச்சுட்டு அந்த அகலத்தை அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதை கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டாட் வர முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இது பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அகலம் அந்த கேப்பை பார்த்துட்டு தான் ப்ளவுஸில் என்ன கேப் இருக்கோ அதே வச்சு அந்த டாட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போது இங்கேருந்து 1.5 இல்லைன்னா அங்கே இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5. திரும்பவும் நான் சொல்கிறேன். ஷோல்டர்லேருந்து நல்லா பாருங்கள், ஸ்டிச்சிங் பண்ணிப்பால் மடிச்சுட்டு அந்த பாயிண்ட் ஸ்டார்டிங்கை பார்க்கணும். அது 10.5 வருது. ஓகேங்களா? இப்போ அந்த பாயிண்ட் வரைய திரும்பவும் சேம் அகலத்தை பார்க்குறோம். பாருங்கள், இந்த அகலம் இது ரெண்டுமே எங்கே ஸ்டார்டிங் ஆகுதோ அந்த இடத்துல டாட்டு வரையணும். அது வரைஞ்சிட்டு கீழே டாட்டு அதே மாதிரி ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது மாதிரி பார்த்து வரையணும். அந்த கோடு போடணும். பாருங்கள். ஓகேவா? இப்போது இங்கேருந்து 1.5 வச்சுட்டு ஒரு கோன் வரைங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ப்ளவுஸு கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இது ஒன்று தெரிஞ்சால் போதும். இதுதான் நான் கற்றுக்கிட்ட முறை. இது எந்த ப்ளவுஸ்லேயும் சொல்லலை, நான் இந்த வீடியோலையும் சொல்லலை. நான் ஈஸியாக நான் அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா எந்த ப்ளவுஸும் ப்ராப்ளம் வரல. அழகாக கப்பு போய் நின்றுக்கும். ஸோ இது ஸ்ட்ரைட் கட்டு தான். ஏன்னா கஸ்டமர் எனக்கு ஸ்ட்ரைட் கட் தான் கொடுத்துருக்காங்க, கிராஸ் கட்டு கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரைட் கட்டோ கிராஸ் கட்டோ இந்த முறை தான் பண்ணணும். இப்போது ஊக்கு சைடிலேருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அங்கே ஒரு பாயிண்ட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வரைஞ்சி அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடணும். நம்ம கோன் வரைஞ்சி இல்லையா, அந்த பக்கம் ஜாயின் பண்ணோம். இப்போது ஹார்ம் ஹோல்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டி கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்ட்டு மேலே வைக்கக்கூடாது, கீழ் பாயிண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிட்ருக்கோம், கட் பண்ணிட்டோம். அதனால் அது வேண்டாம். கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த பட்டி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. சூப்பராக கற்றுக்கலாம். ஆல்ரெடி அது அப்படி க்ராஸாக வரணும். ஆனால் எனக்கு கஸ்டமரோட ப்ளவுஸு இப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க கரெக்டாக வேறு இருக்குன்ட்டாங்க. ஸோ அதே அளவு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா அளவு வரைஞ்சிக்கிட்டேன், துணி மடித்து தைக்கிறதுக்கு, பட்டி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு. அப்புறம் இங்கே ஷோல்டர் இது ஸ்ட்ரைட்டு ஃபஸ்ட்டு கோன் ஷேப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை போட்டு எடுத்துக்கணும். இங்கே இதுக்கு 2 சென்டராக ஒரு கோடை போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2.5 இல்லை இங்கேருந்து ஒரு 3.5 வச்சு 3.5 வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் இந்த கோன் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்க அந்த கோன் மட்டும் நீங்கள் வரைஞ்சினா முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்த முறையில் தான் கற்றுக்கிட்டேன், இந்த முறையில் தான் நான் டெய்லரும் ஆயிருக்கேன்.
நான் ஷுவராக சொல்கிறேன், இது கற்றுக்கங்க. புரியலன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இன்னொரு வாட்டியும் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மறுபடியும் ஷோல்டர் டூ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைய அகலம் வந்து காஜா சைட்லேருந்து எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். ஷோல்டர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஷோல்டரு அது ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, அதை மடிச்சிக்கங்க. அப்புறம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அப்புறம் இந்த இது பாருங்கள், ஊக்கு கஜா மாட்டுறோம் இல்லையா, அந்த ஐப்பட்டி அங்கேருந்து பார்த்து ரெண்டும் மிடில் ஷேப்பில் வரையணும். ஓகே, கற்றுக்கங்க. சூப்பராக.